சென்னை பெரம்பூரில் அதாவது மரம், ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்குள்ள வாசல் வச்சுருக்காங்க. இந்த கோயில் 200 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த கோயில். இந்த வீடியோவில் நீங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும். அந்த மரம் நடுப்புற உள்ளே சுத்தூரம் மரம், நடுப்புற செம்பத்தி அம்மன் கோயில். செம்பத்தி அம்மன் கோயில் இதில் இந்த கோயில் அதாவது நோய் தீர்க்கிறது, பூர்வ ஜென்ம கர்மாக்கள், அதாவது பூர்வ ஜென்மம்னாலே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நம்முடைய மூதாதையர்கள் செஞ்ச பாவம், நம்முடைய முற்பிறவி பாவம் அந்த வேறு மாதிரி தொடரும். அதனால் இந்த அம்மன் அந்த வேருக்குள்ளேயே நான் இந்த கோயிலுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா கூட போயிருக்கேன். இந்த கோயிலில் சுத்தூரம் வேறு தான். நடுப்புற பார்த்தீங்கன்னா அம்மன் இருப்பாங்க, எல்லாரும் வேண்டுவாங்க. இப்போ அந்த கோயில் பராமரிக்கிறவங்க கொஞ்சம் சிமெண்ட்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கருப்பான் பூச்சியும் அப்படி தான் இருக்கும், இயற்கையாக இருக்கும். இப்போ எல்லாம் சிமெண்ட்லாம் போட்டு இப்போ பிரபலமாக இருக்குது. வேலை கிடைக்காதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த கோயில் வாசப்படியில் நம்ம வச்சாலே நம்ம அந்த அம்மனுக்கு நம்ம எந்த வேண்டுதலுக்காக வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது அந்த கோயில் இருக்கவங்க அவங்க இருக்கவங்களாம் சொன்னாங்க. இந்த கோயில் சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு அதிசயமான கோயில். எல்லோரும் அந்த கோயில் அம்மனோட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. செம்பருத்தி பூ வாங்கிட்டு அந்த அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இங்கே கால் வச்சாலே நம்முடைய கர்மாக்கள் விலகும், கடன் நோய் நீங்கும், கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தால் தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வளையல் தராங்க. அந்த வளையலை நீங்கள் வாங்கி எடுத்துன்னு போய்ட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறதோ பெண் பார்க்குறதோ நடந்தால் திருமணம் நடந்துடும். திருமணத்தோடு மணமத்தோடு இந்த கோயிலில் தரிசனம் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.